வாடா. பாக்யா, ஆ? எங்க போற? அதான் சொன்னனேங்க, பேங்க்குக்கு போயிட்டு வரேன்னு. என்ன பாக்யா, நான் தான் பணம் தரேன்னு சொன்னேன்ல. இல்ல பேங்க்ல மேனேஜர் கிட்ட பேசி லோனை சாங்ஷன் பண்ண ஏற்பாடு பண்றேன். அம்மா தான் வேணான்னு சொல்றாங்கல்ல. சரி, நான் கிளம்பவாங்க. கோபியே இன்னும் கிளம்பல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? இல்லத்த, அங்க என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல, அவங்க அங்க வருவாங்க. நேத்து வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டு வரதா சொன்னாங்க. இப்போ அவங்களே வராங்களாம். அதான் அவங்கள வெயிட் பண்ண வைக்க கூடாதுல்ல. அது சரி, இப்படியே நீ தெரி. குடும்பத்தெல்லாம் கவனிக்க மாட்டியா? காலையில எல்லாரும் சாப்பிட்டாச்சு அத்த. 1 மணி நேரத்துல நான் வந்துருவேன் அத்த. அம்மா வாமா கிளம்பலாம். சரிடா, லேட் போயிட்டு ஆயிடுச்சு. வரேன் ஜெனி. வரேன் மாமா. பாக்யா, ஆ? என்னங்க? உங்ககிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஒரு சின்னதா லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதை ஏன்டா அவட்ட சொல்லிட்டு இருக்கிற? அவதான் வெளியே கிளம்பிட்டு இருக்காள்ல. இல்லப்பா, ஒரு 10 பேருக்கு லஞ்ச் வேணும். அதான் பாக்யா. ஓ, வெளியில லஞ்ச் சாப்பிட போறீங்களா? லஞ்ச் பாக்ஸ் வேண்டாமா? பரவாயில்லங்க, நீங்க வீட்ல வச்சுட்டு போயிடுங்க. நான் அப்புறமா சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். சரியா? அது இல்ல பாக்யா, ம்? சாப்பாட வெளியில வாங்க போறது இல்ல, வீட்ல இருந்து கொண்டு வரேன்னு சொல்லிருக்கேன். நீதான் நல்லா சமைப்ப இல்ல. ஆபீஸ்ல உன்னோட சமையல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். என்னங்க நீங்க நேத்தே சொல்லிருக்கலாம்ல. சாரி பாக்யா, வேலை டென்ஷன்ல மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அதான் ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணி கொடுத்துறேன். டேய், இப்ப எப்படா பண்ண முடியும்? அவ வெளியே கிளம்பிட்டு இருக்காள்ல. அப்பா, பாக்யா 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவாப்பா. இல்ல பாக்யா? அம்மா நீ வாமா. டேய், இவன் தான் சாப்பாடு கேக்குறான்ல. திடீர்னு வந்து 10 பேருக்கு சாப்பாடு கேட்டா எங்க அம்மா என்ன மிஷினா? டேய் எழில், நீ சும்மா இருடா. பாக்யா ப்ளீஸ், நீ தப்பா நினைச்சுக்காத. நான் அவங்க கிட்டலாம் நீ சமைச்சு தருவேன்னு சொல்லிட்டேன். உன்னோட சமையல் எல்லாருக்குமே பிடிக்கும் பாக்யா. என் வைஃபுக்கு சமைக்க முடியல, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுங்கப்பா. பேசாம அவங்க எல்லாருக்கும் ஹோட்டல்ல வாங்கி கொடுங்க. ஏய், அவனை விடு பாக்யா. நீதான் சாப்பாடெல்லாம் சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணுவல. ஒரு சப்பாத்தி, புலாவ், குர்மா, பொட்டேட்டோ ஃப்ரை, அது போதும். அதுக்கு மேலே எதுவும் வேண்டாம். ப்ளீஸ் பாக்யா, எப்படியாவது பண்ணி கொடுத்துரு. அங்கிள், நேரம் ஆகும்ல அவ்வளோ பண்றதுக்கு. ஏய், உன்கிட்ட கேட்டானா? பாட்டி, ஒரு மணி நேரம் ஆகுமா? பண்ணி கொடுத்துட்டு போ பாக்கியா. இல்ல அத்த, அங்க ராதிகா வந்துருவாங்க. நான் போகணும் அத்த. ஏய், அவங்க வந்தா வந்துட்டு போட்டுமே. நான் தான் உனக்கு லோன் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, இல்ல பணமே தரேன். மா இவரெல்லாம் நம்பாத, வா கிளம்பலாம். நீ சும்மா இருடா. ஓகே பாக்யா, நான் உனக்கு 10 சாப்பாட்டுக்கு கேட்டரிங் ஆர்டர் கொடுக்கறதா நினைச்சுக்க. அதுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன். யாரு நீ?
என்ன கிளம்புற நேரத்தில் புதுசா கதை சொல்லிட்டு இருக்கிற? இந்த பாரு, ஒன்று மீட்டிங்கை மாற்றி வை, இல்லை எழில் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஹோட்டலில் சாப்பாடை வாங்கி கொடு. ஏன் பாக்கியா, நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன டயத்துக்கு போகிறது தான் உனக்கு முக்கியம். ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கமிட் பண்ணது முக்கியம் இல்லை, அப்படி தானே? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பாக்கியா, நீ நல்லா சமைப்பேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கேன். அது உனக்கு பெரிய விஷயம் இல்லை, அப்படிதானே? கரெக்டா? இப்போ என்ன, நான் பேங்க்குக்கு போக கூடாது, உங்களுக்கு சமைக்கணும், அவ்வளவுதானே? இவன் என்ன உன்னை பேங்குக்கு போக கூடாதுன்னு நான் சொன்னா? சமைச்சிட்டு போ. அதான் இவனே கடன் வாங்கி தரேன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன? உடனே போகணும்னு ஒண்ணு இல்லையே. போய் சமையல் வேலையை கவனி. சமைக்கிறேன் அத்தை, சமைக்கிறேன். 10 பேருக்கு சமைக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு கடன் வாங்கி தர வேண்டாம். ரொம்ப டூ மச்சா பண்றீங்கப்பா. டெய்லி அம்மாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பேச்ச பாரு. ஏண்டா பா, உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதாடா? உங்களுக்கு இருக்குல்ல, அத பத்திரமா வச்சுக்கங்க. ஒரு சாப்பாடு பண்ணி கேட்டது பெரிய குத்தமா? குத்தம் தாண்டி. அடப்பாங்க. நீ இருக்கிற வரைக்கும் அவன் உருப்பட மாட்டான். அம்மா, என்னம்மா சமைக்க போறியா? அம்மா, உன்னதாம்மா கேக்குறேன். கேக்குது, நீ சும்மா இரு. ஆண்டி, நீங்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. சமைக்க மாட்டேன்னு சொன்னா உன் மாமனார் விட்டுருவாரா? எங்க வீட்லலாம் என் டாடி என் மம்மி கிட்ட இப்படிலாம் பேசவே மாட்டாரு. கிளம்பி நிக்கும் போது சமைச்சு தந்துட்டு போன்னு சொன்னதே இல்ல. அப்படியே ஒரு வேளை கேட்டாலும் என் மம்மி பண்ணவே மாட்டாங்க ஆண்டி. அது உன் வீடு ஜெனி, இங்க அப்படிலாம் இல்ல. அம்மா, என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு? நீ வா, இப்பவே கிளம்பி பேங்குக்கு போலாம். என்ன அதுன்னு பாத்துரலாம். நீ பேசாம இருக்கியா? இப்ப போனா அப்புறம் பேசவே மாட்டாரு. குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாரு. இது ஏன் வீடு, இங்க இருக்கிறதுனா ஏன் இஷ்டத்துக்கு இரு, இல்லனா போயிடு, அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. உங்க எல்லார் மேலயும் கோவப்படுவாரு. டைனிங் டேபிளுக்கு வந்து உருன்னு உட்கார்ந்து பாப்பாரு. ஒரு புழு மாதிரி பாப்பாரு. விடியல்ல என்ன பேச வைக்காத, என்ன வேலை செய்ய விடு. ஆண்டி, அம்மா, விடு தம்பி, அக்கா சொல்றதுதான் சரி. ஏய், மாவு பிசைஞ்சாச்சா? சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. இப்ப பேங்குக்கு போறோமா இல்லையா? அங்க உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வேற வரோன்னு சொல்லிருக்கோமா? மா, ஆண்டி, என்னடா கோபி அப்படி பார்த்துட்டு இருக்க? எங்க அம்மா என்னை எவ்வளவு நல்லா வளர்த்திருக்காங்க. நீங்க ஏன் பாட்டி இவரை இப்படி வளர்த்திருக்கீங்க? டேய், என்ன வாய் நீளுது?
எங்க அம்மா பேங்க்குக்கு போக கூடாதுன்னு தானே நீங்க சமையல் வேலையை கொடுத்துருக்கீங்க. ஏன் உன் அம்மா பேங்க்குக்கு லேட்டா போக மாட்டாளா? இவ போய் தான் பேங்கை திறக்கணுமா? பாட்டி, அம்மாவோட ஃப்ரெண்டு அங்க வராங்க. அவங்க வரும்போது அம்மா அங்க இருக்க வேணாமா? அவளை கொஞ்சம் லேட்டா வர சொல்லுங்க. இல்லன்னா கோபி தான் லோன் வாங்கி தரேன்னு சொல்றான்ல. என்னங்க? என்ன பாக்கியா, அதுக்குள்ள எல்லா ஐட்டமும் சமைச்சு முடிச்சிட்டியா? இல்லங்க, உங்களுக்கு மதியானம் தானே சாப்பாடு வேணும். இப்போ மணி 10 தானே ஆகுது. நான் பேங்க்குக்கு போயிட்டு 11 மணிக்கு வந்துடுவேன். அது வரைக்கும் செல்வி பாத்துக்குவா. நான் வந்து அரை மணி நேரத்துல பண்ணிடுவேங்க. 12-12:30 மணிக்கு கொடுத்துறவா? இல்லைன்னா நீங்க ஆள் அனுப்புங்க. என்ன பாக்கியா, நான் தான் நீ சமைச்சு கொடுத்தா எடுத்துட்டு போறேன்னு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல, இப்போ வந்து இப்படி சொல்ற? அம்மாக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல. எழு, நீ சும்மா இரு. அது இல்லைங்க, எப்படியும் 12 இல்லைன்னா 1 மணிக்கு தானே சாப்பிடுவீங்க. அதனால கேட்டேன், அவ்வளவுதான். மீட்டிங் எப்போ முடியுமோ அப்ப சாப்பிட வேண்டியது தானே. ஒருவேளை மீட்டிங் ஒரு 12 o'clockல முடிஞ்சு போச்சுன்னா உன் சாப்பாட்டுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஆஃபீஸில் வேற ஸ்டாஃப்ஸ் யாரும் இல்லை. பாக்கியா, நீ கொடுத்தா எடுத்துட்டு போட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் இப்பயே செஞ்சு கொடு, நானே எடுத்துட்டு போறேன். ஆள் தானே இல்ல, நீங்க கிளம்புங்க, நான் கொண்டு வரேன். யாரு, நீயா? என்னைக்காவது நீ ஆஃபீஸ் பக்கம் வந்திருக்கியாடா? இன்னைக்கு நான் கொண்டு வந்து தரேன். ஏய், நோ 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 நோ. டேய், இதை பாரு, ஒன்னும் நம்பிலாம் நான் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா என் ஸ்டாஃப்ஸ் முன்னாடிலாம் நான் அசிங்கப்பட வேண்டியிருக்கும். ஏய் பாக்யா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாக்யா. நீ சாப்பாடு பண்ணி கொடு, நான் இருந்து கையோடு எடுத்துட்டு போயிடுறேன். என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா கோபி இப்ப என்ன கேட்டான்னு நீ இப்படி ஆடுற? உக்காரு. எழு, நீ பேசாம இரு. ஒருவேளை ராதிகா பாக்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டா, பாக்யா லேட் ஆகும்னு சொல்லி அதுக்கு ராதிகா சரின்னு சொல்லிட்டா. பாக்யா, உன் ஃபோன் கூட. இல்ல, என் ஃபோன்ல இருந்து கால் போகல, ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். உன் ஃபோன் கூட ப்ளீஸ். ஏண்டா உன் ஃபோனுக்கு என்னாச்சு? வேலை செய்யலையா? தெரிலம்மா, காலையிலேருந்து ஃபுல் லைனே போக மாட்டேங்குது. அதான் சொன்னேன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. பாக்யா, உன் ஃபோன் கொடு. ஃபோன் தானே, இந்தாங்க, இதில் ஃபோன் பண்ணுங்க. வேண்டாம்டா, உனக்கு நிமிஷத்துக்கு ஒரு 10 கால் வரும். நான் முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் கால் பேசணும், கட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதான் உன் ஃபோன் வேண்டாம்டா. பாக்யா, உன் ஃபோன் கொடு ப்ளீஸ். உடனே கொடுத்துட்றேன், கொடு பாக்யா. குடு குடு. அப்பா, எழு. அழைப்புகளை மேற்கொள்வதற்கு உங்களிடம் சரியான ரீசார்ஜ் திட்டம் இல்லை. தயவு செய்து. ஏய், என்னது, உன் ஃபோன்ல பேலன்ஸ் இல்லையா? இல்ல, நேத்தோட தீந்து போச்சு. ஏன் ரீசார்ஜ் பண்ண மாட்டியா? எழில் தான் எப்பவுமே ரீசார்ஜ் பண்ணுவான், 3 மாசத்துக்கு ஒரு தடவை. தீந்து போச்சு. ஆமாம்மா, நான் பண்றேன், டேட் மறந்து போச்சு. பரவாயில்ல விடுறா, நீ மெதுவாவே பண்ணு. நான் யாருக்கு அர்ஜென்ட்டா போய் ஃபோன் பண்ண போறேன் சொல்லு. சரி பாக்யா, டைம் ஆயிட்டு இருக்கு. பேசிட்டு இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, போய் சமையல் வேலையை பாரு. போ. சரி, போனை கொடுங்க. எனக்கு மட்டும் பட சான்ஸ் கிடைக்கட்டும். இந்த டார்ச்சர்ல இருந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு போறானா இல்லையான்னு பாருங்க. கூட்டிகிட்டு எங்க போறானா?
வாய் சவடால் தான். நீ ஏன்டா இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஆ? அதெல்லாம் அவ சமைச்சிடுவா. இல்லைம்மா, ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டேன் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு. அதாம்மா. சரி விடு. செல்வி, இத கொஞ்சம் சுடு வா. சரிக்கா, அதை வர்றேன். சரி, இதை தேய்ச்சி தரியா? பாத்துக்க, ப்ரமோஷன் கொடுத்துருக்கேன், நல்லா தேய். அக்கா பேரை காப்பாத்திரணும். போங்க பாத்துக்கிறேன். தள்ளுக்கா, நான் சொல்றேன். எழு. அம்மா உன் போனை கொஞ்சம் கொடு. ராதிகாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இந்தாம்மா பாவம், அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. குடிங்க. லாக் எடுத்து குடுடா. ஹலோ. ஹலோ, நான் தாங்க பாக்கியலட்சுமி பேசுறேன். டீச்சர் சொல்லுங்க. இது வேற நம்பரா இருக்கு? ஆமா, இது என் 2வது பையன் எழிலோட நம்பரு. அது என் நம்பர்ல இருந்து ஏதோ ஃபோன் போகல, அதனாலதான். சொல்லுங்க டீச்சர், பேங்க்குக்கு வந்துட்டீங்களா? அது இல்லங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க. வந்துடுறேன். ஓ, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்காக தான் நீங்க வரீங்க, ஆனா நானே லேட்டா வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் இப்பதான் கிளம்புனேன். இங்க ஒரே டிராஃபிக்கா இருக்கு. நான் வரத்துக்கு எப்படி ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடும். நானே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஓ, அவ்வளவு நேரம் ஆகுமா? சரி சரி, நீங்க வாங்க. அப்ப நானும் வந்துடுறேன். ஓகே, சூப்பர். சரிங்க, சரி, ஓகே, வந்துடுறேன். ஓகே டீச்சர், பாய். சரிங்க. டேய், அவங்க வரத்துக்கு இன்னும் 3/4 மணி நேரம் ஆகுமா? நான் அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துருவேன். இந்தா சீக்கிரம் போய் பண்ணு போ. ஜெனி, ஆச்சாமா? முடிஞ்சிருச்சு. தள்ளு. அக்கா, என் புருஷன் இப்படி டார்ச்சர் பண்ணதுக்கு மண்டைய போட்டு உடைச்சேன். நீ அதை செய்யாம இருக்கிற, அதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை. நீ சும்மா வேலைய பாருடி. கோபி, நீ இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? இல்லப்பா, இன்னும் சாப்பாடு ரெடி ஆகல. திடீர்னு கேட்டா எப்படா ரெடி ஆகும்? அக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சுல? அவரு கேட்ட சப்பாத்தி, கிரேவி, புலாவு எல்லாம் முடிஞ்சுது. இதெல்லாம் பேக் பண்ணிட்டா நான் பேங்க்குக்கு கிளம்பலாம். சரி, இத மூடி வை ஜெனி. பாக்யா, ரெடியா? முடிஞ்சுதுங்க. தயிர்ல வெங்காயம் போட்டா முடிஞ்சுது. ஓ, ஓகே. பாக்யா, ஸ்வீட் பண்ணிருக்கல? ஸ்வீட்டா? ஸ்வீட் இல்லாம எப்படி சாப்பாடு கொடுக்கறது? அதானே. ரோடு ஃபுல்லா ஸ்வீட் ஸ்டால் நிறைய இருக்கு. அங்க எங்கேயாச்சும் வாங்கி கொடுங்க. பாக்யா, நீதான் பால் பாயசம் ரொம்ப நல்லா பண்ணுவியே, அதையே பண்ணிடு. நீதான் சட்டுன்னு பண்ணிடுவியே, சீக்கிரமா பண்ணி கொடு. 10 பேருக்கு சரியா? அம்மா, இவர் வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காருமா. எழில், வகையா, அப்புறம் இந்த அப்பளம், வடகம், வத்தல் இதெல்லாம் கூட எல்லாருக்கும் பண்ணிடு. ஓகே? ஒயிட் ரைஸ் பண்ணிருக்கல? ரைஸ்னு கேட்டால் புரியாதாக்கும். அது என்ன பச்சை மஞ்சள் வெள்ளைன்னு கலர்லையா இருக்கும்? அங்கிள்,
ஒயிட் ரைஸ் எல்லாம் வச்சா அதுக்குன்னு தனியா சைட் டிஷ் எல்லாம் பண்ணணும்ல, லேட் ஆகும் அங்கிள். ஓ அது கொஞ்சம் டைம் ஆகும்ல. சரி அதெல்லாம் வேண்டாம். பாயசம் மட்டும் பண்ணி வச்சிரு. ஓகே 10 பேருக்கு. ஓகே. அப்பா என்ன ஒரு சூடு. அம்மா நீ வாமா, அவர் வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காருமா. என்னப்பா ரெடி ஆயிடுச்சா? எங்க ரெடி ஆச்சு? இப்பதான் உங்க மருமக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கா. 10 பேத்துக்கு சமைக்கணும்னா அவளுக்கு என்ன 10 கையா இருக்கு? சப்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. அம்மா அவங்க 3/4 மணி நேரத்துல வரேன்னு சொன்னாங்கம்மா. இதெல்லாம் செய்யறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். வாமா போலாம்.